அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தசரதன் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டாங்க. அப்போது ரொம்ப யாகமெல்லாம் பண்ணி அவர்களுக்கு ஒரு அமிர்தம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 4 புதல்வர்கள் பெற்றான் தசரதன். ராமர், லக்ஷ்மணன், பரதர், சத்ருக்கர். அவங்க 4 பேரும் அவங்க அப்பா சொல்படி கேட்டு குருகுலத்தில் போய் கல்வி கேள்வி இதெல்லாம் நல்லா பயின்று வந்தாங்க. அப்பா என்ன சொல்லுவாங்களோ அதன்படி தவறாமல் கேட்டு நடக்கும் 4 எல்லாருமே அவங்க அப்பா சொல்கிறத அப்படியே கேட்டு நடந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க பாலிய பருவத்தில் இருக்கும் போதே விஸ்வாமித்திரர் அயோத்திக்கு பார்க்குறாரு. அப்போ அவருக்கு ஒரு யாகம் பண்ணணும், உங்கள் பசங்களை அனுப்பிச்சி வைங்க அப்படிங்கும் போது அவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா ராமரையும் லக்ஷ்மணனையும் அனுப்பிச்சி வைக்கிறாரு தசரதன். நீங்கள் போய் இவங்க கூட போய் பார்த்துட்டு வாங்க, இவங்க கூட போய் யாகத்தை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அப்பையும் ராமரும் லக்ஷ்மணனும் என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறத அப்படியே கேட்டு காட்டுக்கு போய் விஸ்வாமித்திரர் கூட இருந்து சீதையை கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்தோடனே சீதா கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. ராமரும் சீதாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு நாள் தசரதன் திடீர்னு தன்னோட முதுமையின் காரணமாக ஆட்சி பொறுப்பை ராமருக்கு ஒப்படைக்கணும்னு முடிவு பண்ணி தன்னோட தேர்ப்பாகனான சுமித்ரன்கிட்ட போய் ராமரை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சுமித்ரனும் போய் அப்பா வர சொன்னாங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. சீதா கிட்ட பேசிகிட்டு இருந்ததை அப்படியே விட்டுட்டு நான் போகிறேன்னு கூட அவர் சொல்லலை. அப்பா சொன்னாருங்கிற அடுத்த கணமே என்னன்னு கேட்குறாரு. உடனே நீங்கள் இந்த மாதிரி அயோத்தியை ஆளணும் அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கும் அவர் மறுப்பு தெரிவிக்காமல் சரின்னு ஏற்றுக்கிறாரு. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, அம்மா கைகேயி தான் பெற்ற 2 வரங்களால் காட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் காட்டுக்கு போகணுன்னு தசரதன்ட்ட சொன்னதாக கைகேயி சொல்லும் போதும் ராமர் கேட்குறாரு, மன்னவன் பணியனன்றோ உன் பணி மறுப்பனாயின் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனே பெற்றதன்றோ. அம்மா, நீங்கள் அப்பா சொன்னா என்ன, நீங்கள் சொன்னால் என்ன, தாய் தந்தை சொல்கிற சொல்லுதான் எனக்கு மந்திரம், அப்பா சொன்னால் நான் செய்யாமல் இருப்பேனா அப்படின்னு சொல்லி உடனே அவர் என்ன பண்ணுறாரு, காட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாம் முடித்து திருப்பி சீதாவை கூட்டிகிட்டு சீத்தையை ராவணன் கடத்திட்டு போய் கற்புக்கரசியாக இருக்காங்களான்னு சொல்லி சோதனை வைக்கணும்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போவும் ராமர் என்ன பண்ணுறாரு, சீதாவை உலகிற்காக ஏற்றுக்க மறுக்கிறாரு. அவங்க கற்புக்கரசி தான் அப்படின்னு நிரூபிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு. அதனால் சீதா பிராட்டியை ஏற்றுக்கணும் வேணாம் அப்படின்னு மறுக்கிறாரு. அப்போது கைலாயத்திலேருந்து சிவபெருமான் தசரதன்ட்ட நீ போய் உன் மகனை போய் பார்த்துட்டு வா, இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தேல போய் பார்த்துட்டு வான்னு சொல்கிறாரு. தசரதனும் மைந்தன்கிட்ட சொல்கிறாரு, சீதையை நீ கண்டிப்பாக ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போவும் ராமர் சொல்கிறத கேட்டு ராமர் தசரதன் சொல்கிறத கேட்டு சீதா பிராட்டியை ஏற்றுக்கிறாங்க. அப்போ ராமர் சொல்கிறாரு, நீங்களும் அம்மா பண்ண தப்பை மன்னிச்சு தம்பி பரதனையும் அம்மா கைகேயையும் ஏற்றுக்கணும்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி தசரதனும் அதற்கு ஒப்புக்கொள்கிறார். ஸோ எந்த இடங்கள் இந்த மாதிரி நிறையா இடத்துல பார்த்தா ராமர் அவருடைய தந்தை சொல்ல அப்படியே கேட்டு நடந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா அம்மாவை மதிக்கிறது கிடையாது, அவங்க அப்பா அம்மாவை சொல்லலாம் கேட்குறதே கிடையாது. எப்போதுமே தந்தை தாய்ங்கிறவங்க குழந்தைங்க நல்லதுக்காக தான் எல்லாமே சொல்லுவாங்க செய்வாங்க. அதை நம்ம மனசில் கொண்டு ஸ்ரீராமர் வழி நடக்கும் நாம் அவர் சொல்படி தந்தை தாய் சொல்வதை கேட்டு நடப்போமாக. நன்றி, வணக்கம்.